அமெரிக்க தரப்புல இருந்து மார்க்கோ ரூபியோ அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கிறா இல்லையா, அவரு லாவ்ரோ அவர்கள் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறா இல்லையா, இவங்க 2 பேரும் ஃபோன் கால்ல வந்து பேசிக்கலாம். ஏன்னா முதல்ல இனிஷியேட் எடுத்துட்டாங்க அமெரிக்கா. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து நடக்கணும்ல. கொஞ்சம் பேசிக்கலாங்க அப்படிங்கறத அமெரிக்க தரப்புல இருந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து ஃபோனை இனிஷியேட் பண்ணிக்கிறாங்க. இரு தரப்புல இருந்தும் பேசி வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ந்திருக்கிறார்கள். இதுல என்னன்னா, இரு நாடுகளோட உறவு, இன்வெஸ்ட்மென்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாங்ஷனை பத்தி பேசுறது, இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடி பேசி இருந்துக்கிறாங்க இந்த ஃபோன் கால்ல. அதாவது அமெரிக்காவோட இனிஷியேட்டிவ்ல அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி தெரியுது அந்த அமைதி பூங்காவுக்காக. எதுக்கு இவ்வளவு வேகம் அப்படிங்கறதுதான் தெரியல. ஒரு வேளை ஃப்ரண்ட் லைன்ல ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. சோ அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்களின் தலைவர் இருக்கிறார் இல்லையா, என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, கெலாக் அவர்களே வாங்க ஃப்ரண்ட் லைனுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன், நீங்களே நேர்ல பாருங்களேன் அப்படிங்கறது போல அவர் தரப்புல இருந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. பலே ஐடியா, செம்ம ஐடியா போங்க. ஃப்ரண்ட் லைனுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா எப்ப வேணாலும் ட்ரோன் வந்து விழுகிறான். ஃப்ரண்ட் லைனுங்க களத்துல சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க துப்பாக்கி வச்சு இரு தரப்புலையும். அங்க கூட்டிட்டு போய் நின்னு பாருங்க எப்படி சண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னு மேல் பார்வை பார்க்க போனா ட்ரோன் விழுகும், குண்டு விழுகும், துப்பாக்கியில சுட்டுக்குவாங்க. ஏதோ ஒண்ணு நடக்கும் இல்லையா. இவங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல, இவங்க பண்ணாம பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கலாய் போயிருமா இல்லையா. அப்புறம் என்ன அமெரிக்காவே வந்து வேற வழி இல்லாம ரஷ்யாவோட போர் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் வருது இல்லையா. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து அழுத்தங்கள் கொடுத்து சைன் போடு போடு, இது இயற்கை வளங்களுக்கு எல்லாம் சைன் போடு அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் நாளா சைன் போடவே இல்லையே, போடவே மாட்டேன் அப்படிங்கிற அவர் தரப்புன்னு தெளிவா இருக்கிறாரம்மா. ஆக்சுவலா இந்த அக்ரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஃபியூச்சர்ல, அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா வந்து இதுதான் என் எல்லை அப்படிங்கறது போல முடிவு பண்ணி இருந்துக்குவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் உக்ரைன்ல இருக்கக்கூடிய இயற்கை வளத்துல 50% கேட்கிறாங்க. ஃபியூச்சர்ல வந்து அது போக பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூஎஸ் வந்து ட்ரூப்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்களாமா. அதுவும் அந்த வளங்களை பாதுகாக்கிறதுக்காக. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து அந்த வளங்களை பாதுகாக்கிற மாதிரி தெரியல, அந்த வளங்களை உக்ரைனியர்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்காவோட படைகள் அங்க டிப்ளாய் பண்ணப்படுமா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பலருக்கும். நல்ல வேலையா ஜெலன்ஸ்கி அவர்கள் கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இல்ல லிண்ட்சே கிரஹாம் அவர்கள், இவரை நம்ம சொல்லி மெச்சிக்கவே முடியாதுங்க. எந்த அளவுக்கு பாருங்களேன் மார்க்கெட்டிங்ட்டு எல்லாம் வாழைப்பழமாட்ட பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிச்சுங்க. அது எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல, கரெக்டா பேசவும் முடியாது வேற, அல்காரிதம் கரெக்டா கண்டுபிடிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி. அதனாலதான் பாதி பாதியா பிச்சு பிச்சு பேச வேண்டியதா இருக்கு. நீங்க கனெக்ட் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறது போல நான் நம்புறேன். இப்போ அந்த வீடியோ வந்து ஒரு சைட்ல லோட் ஆயிருக்கும். லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் உட்கார வச்சு பேசுறாரு. என்னன்னா, அதாவது ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையை விட்டு போலான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு இல்லையா. ஜெலன்ஸ்கி அவர்களே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது அவரோட வாழ்நாள் முழுவதும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு அமெரிக்க வீரர் கூட இறக்கல, ஆனா எங்களோட ஆயுதங்களை எடுத்து நீங்க அவங்கள பேட் வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாரு, ரஷ்யர்கள் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா இவரு தரப்புல இருந்து பெரிய ஆளு இப்படி எல்லாம் பேசலாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் இப்பெல்லாம் அவங்க அதை வந்து நார்மலைஸ் பண்றாங்க பேட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது போல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் ரஷ்யர்கள் வந்து அடிச்சிருக்கிறீங்க, பாராட்டுகள். இவர் இல்லைன்னா என்ன ஆகுன்னு தெரியுமா, இவருக்கு பாராட்டு மழை கொடுக்கணுங்க, அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் பக்கத்துல வச்சுட்டு. அது மட்டும் இல்லாம அதாவதுங்க ட்ரம்ப் அவர்கள் ஓடுறாரு, அவர் ஓடக்கூடாதுன்னு வச்சுக்கப்பா என்ன தெரியுமா பண்ணணும், இயற்கை வளம்லாம் ட்ரம்ப் அவர்களுக்கு கூட. அப்ப அமெரிக்காக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்ப அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ட்ரம்ப் அவர்கள் உள்ள ஆள் அனுப்புவாங்க. என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. டே அப்பா இப்படி எல்லாம் இருக்கணும், சேல்ஸ் பர்சன்னா கத்துக்கணுங்க, மார்க்கெட்டிங் கத்துக்கணும். அதாவது இயற்கை வளம் வேணும் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. இப்படி எப்படி ட்ரம்ப் அவர்கள் வந்து உங்களை காப்பாத்துனா இதுக்கு நீங்க ரஷ்யா கிட்ட போய் இங்க பாரு இயற்கை வளம் என்கிட்ட இருக்கு, வேணா நான் உனக்கு எல்லாம் டீலிங் பண்ணி தரேன், கண்டவன் வந்து எடுத்துக்கிறதுக்கு நீ எடுத்துக்குவியாமா, ஆனா இதெல்லாம் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது போல ரஷ்யா கிட்ட ஒரு டீலிங்க போட்டா பழையவா இருந்திருக்கலாம் உக்ரைன். பட் இருந்தாலும் அது என்ன அமெரிக்கா தான் எடுத்துக்கணுமா, இங்கிட்டு இருக்கிறவங்களே எடுத்துக்கூடாதா. சரி ஓகே ரஷ்யா விட்டுருங்க, சீனா கிட்ட போய் டீலிங் போடுங்க, பாருப்பா கம்பெனி எல்லாம் இங்க வந்து வச்சுக்க, எல்லாம் சுரண்டி எடுத்துக்கன்னா அங்க இருந்து வந்து இறங்க போறாங்க, செக்யூரிட்டி கேரண்டி சீனா தரப்போகுது இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. என்னங்க வளம்னாலே அமெரிக்கா தான் எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே அமெரிக்கா எடுத்துக்கிட்டாதான் நல்லது, அப்பதான் டெமோக்ரஸி எல்லா பக்கம் வளரும், உலக நாடுகளுக்கு நன்மை பயக்கும். இது போல விஷயங்கள்லாம் வந்து அந்த முனிஷ் கான்பரன்ஸ்ல பேசிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ வரைக்கும் அது ஒத்துக்கல அப்படின்னு போல சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுக்கிறாங்கன்னா. அது மட்டும் இல்லாம பல தலைவர்களோட ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிக்கிறாரு, என்னென்னமோ பேசியிருந்துக்கிறாங்க. என்ன முடிவு வரப்போகுது அப்படிங்கிறதா தெரியல. ஆனா ட்ரம்ப் அவர்கள் தலைமையில இருந்து டீம் இருப்பாங்க இல்லையா, மீடியாக்கள் டீம்ல இருந்து அவங்க அடுத்தடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வா வருது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதாவது
சவுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டீமோட அமெரிக்காவோட டீம் பேசுறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இங்க ஆல்ரெடி ஒரு பேச்சுவார்த்தை போயிடுச்சு மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூட. சோ அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வளர்ச்சி போயிட்டே இருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர்லாம் செம்மையான காமெடி மாஸ் காமெடிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிறது போல இருந்துட்டு இருந்தது. இப்பதான் வெரிஃபைடு அக்கௌண்ட்டை வேற எக்ஸ்ல பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்கள் தான் அந்த அக்கௌண்ட்ல இருந்தே வந்து பண்ண டேக் பண்ணிக்கிறாங்க. என்னதான் நடக்குது யூரோப்ல ஒன்னும் புரியலையே. யூரோப்ப சோழிய முடிச்சிடலான்னு அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்களா, சரிவாதியா பிரிச்சுக்கலான்னு ஏதாவது திட்டம் போட்டாங்களா, இது வேற மாதிரியான கேமா இருக்கே அப்படிங்கிற போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. அதாவது பிரச்சனையில ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுல இருந்து யாருமே இல்ல. இது மாதிரி உலகத்துல நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இப்படித்தான் நடக்கும். பனாமாவை பத்தி பேசும்போது அந்த கால்வாய் கட்டுறதுக்கு அந்த பிரச்சனையில பனாமால இருக்கக்கூடிய எந்த அபிஷியலும் கிடையாது. பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டினாரு, பிளான் பண்ணி பண்றதுக்கெல்லாம் ஃபண்டிங் வந்ததுக்கெல்லாம். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது பிரான்ஸ் இருக்கிற நபரும் அமெரிக்கால இருக்கிறவங்க தான் சைன் பண்ணாங்க பனாமால கட்டுறதுக்கு. ஸோ இது போலதான் வந்து பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பல அதிசயங்கள் நடந்திருக்கு. அதுல இதுவும் ஒரு அதிசயமா போய் சேர்ந்துக்குமே தவிர, இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். சவுதியில வச்சு என்ன மாதிரியான நல்ல முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுக்கு மேல அந்த அலசனம் அப்படின்னா சரி வராது. இதுதான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது போல பேசிட்டு போய் எப்படி டோரை சாத்தி வச்சுட்டு பேசுறதா டெமோக்ரஸிங்கிறாங்க. ஸோ அது போல இதுதான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது போல நம்மளும் ஒத்துக்கிட்டு போயிடணும். சரி, ஓகே. அப்படியே நம்ம ஆப்பிரிக்கா எல்லாம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிரிக்கால இந்த மொரோக்கோக்கும் அல்ஜீரியாவுக்கும் எப்பவுமே ஆகாது. வரலாறுல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இரு நாடுகளுக்கு நடுவுல கவட்டா கொட்டையா யோசிச்சு சண்டை பிடிச்சிருப்பாங்க. அப்படியே வகை வகையா டிசைனா ஒரு அவங்க வந்து எப்படி இந்தியா பாகிஸ்தான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆதி காலத்துல இருந்து இருக்கிறாங்க 2 பேரும். ஒரு டைம் வந்து அவங்க முழுசு முடிப்பாங்க, ஒரு டைம் இவங்க போய் அவங்க முழுசு முடிப்பாங்க. அது போல இப்ப திரும்பவும் ஆரம்பிக்க போகுமா நவீன காலத்துல கூட அது போல இரு நாடுகளும் மோதிக்குவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இரு நாடுகளும் சைடு எடுத்துட்டாங்க. மொரோக்கோ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் அந்த சைடு ஒரு ஆசோலேஷன் இருந்தது. இப்ப அவங்க சைடும் இப்ப அல்ஜீரியா வந்து ரஷ்யா சைடு எடுத்தாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் பல அனலிஸ்டருக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த சைடு மிக பெரும் ஆயுத குவிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அல்ஜீரியாக்கு எகெயின்ஸ்டா அமெரிக்காக்கு மிக பெரும் கிரட்ஜ் இருக்கு. ஏன் அப்படின்னா அமெரிக்காவை தோக்கடிச்ச நாடு, அதான் அமெரிக்காவே ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆன ஒரு நாடுன்னா அது அல்ஜீரியா. அது எப்பப்பா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் 1700 சம்திங். அது எனக்கு வருஷம் கரெக்டா தெரியல. பட் ஆனா அது போல ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதுல அல்ஜீரியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சது மட்டும் இல்லாம அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஐயா வருஷம் வருஷம் உங்களுக்கு வேணா காசு கொடுத்துறணுங்க, தெரியாம சண்டை குடிச்சு உங்ககிட்ட தோத்துட்டானுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு அமெரிக்காவை தோக்கடிச்சு அனுப்பிச்ச ஒரு நாடு அல்ஜீரியா. வருஷத்துக்கு $20,000 நினைக்கிறேன். அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டா. அது ரொம்ப பழைய ஸ்டோரி. அது படிச்சிருந்தா எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் சொல்லுவேன். அமெரிக்காவுக்கு பயங்கரமான கிரட்ஜ் இந்த அல்ஜீரியா மேல இருக்கு. என்ன நடக்க போய் இந்த ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது பார்த்தலாம். ஏன்னா இந்த சஹேல் ரீஜன்ல பயங்கரமான பில்டப் ரஷ்ய தரப்பு வந்து இருக்கு இல்லையா. சோ அதுக்கு அல்ஜீரியா பெருமளவுல உதவுறதுனால மேபி இந்த பிராந்தியத்திலையும் பெரும் சிக்கல் வரப்போகுதுன்றாங்க. ஆல்ரெடி இங்க கீழே டிஆர் காங்கோ இருக்கு இல்லையா, M23 ரிபல்ஸ் அடுத்தடுத்த டவுன் பிடிச்சிட்டு இருக்காங்க. செகண்ட் ஏர்போர்ட்டை பிடிச்சிட்டாங்க. பெருமளவுல மார்ச் பண்ணி நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் டிஆர் காங்கோவோட தலைவர் இருக்கிறார் இல்லையா, ஃபெலிக்ஸ். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சைடு அப்படியே வெஸ்ட் கிட்ட சாஞ்சு மாதிரி சாஞ்சிக்கிறாரு. உள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. என்ன எதுங்க தெரியல. அங்க யார் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. பெருமளவுல ரொமேனியாவோட மெர்சனரிஸ் எல்லாம் பெருமளவுல அங்க சிக்கிட்டாங்க அப்படிங்கிற போல இருந்தது. யுஎனோட ட்ரூப்ஸுக்கு எல்லாம் பெரும் அடி சேதம் ஏற்பட்டிருக்கு. பக்குவா அப்படின்ற செகண்ட் சிட்டியை பிடிச்சிட்டு இன்னும் முன்னேறிட்டே இருக்கிறாங்க M23 ரிபல்ஸ் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள பெருமளவுல வருது. இதுக்கு நடுவுல பல வார் கிரைம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. என்னன்னா ஜெயிலுக்குள்ள போய் பிரசனல்ஸை ஓபன் பண்ணி அங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பெண்களை சித்திரவதை பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து கேட்க கூட முடியல காதுல. அந்த அளவுக்கு கொடூரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. சில நாட்கள்ல 10,000 அப்படிங்கிற ரேஞ்ச் கிட்ட வந்துருச்சா அப்படின்ற கேள்விகள் வருது. கேஷுவாலிட்டிஸ் மக்களை வந்து இது போல கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா 3000, 4000, 5000 அப்படிங்கிறது போல அந்த காமெடி நினைச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அது போல ஒரு ஒரு மீடியாக்கள் தரப்புல இருந்து ஒரு ஒரு நம்பர் வச்சு காமிச்சுக்கிறாங்க. அடுத்த சூடான் சேம் அந்த இடத்துல எந்த ஒரு குறை இல்லாம இரு தரப்புலையும் மாறி மாறி சண்டை பிடிச்சுக்கிறாங்க. இந்த சூடான்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டோம் பகுதியில இப்ப ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகளை பிடிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே இந்த மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல மார்க்கோ ரூபியோ அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. வந்து இறங்கி இருக்கிறாரு. அதுக்கான வீடியோ பதிவுலாம் வந்திருக்கு. என்ன மாதிரியான டாக்ஸ் இங்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம்.
ஒருவேளை காசாவோட இன்னும் ஒரு மிக பெரும் போர் ஆரம்பிக்குமா, இல்ல சீக்கிரமா பிரச்சனை தீர்ந்துருமா, ஒருவேளை இங்க பிரச்சனையை பெருசாக்கணுன்றதுக்காக தான் அந்த பிரச்சனையை முடிக்கணும்னு ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரு அப்படின்ற பல யோசனைகள் அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து அப்படியே தூக்கிக்கிட்டு வந்துட்டோம்னா, துருக்கி இந்த பிகேகே ஒய்பிஜி சிரியால இருக்கக்கூடிய குர்தின மக்களுக்குள்ள ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மிக பெரும் குகைங்க. அந்த குகையில ஏகப்பட்ட ஆயுதங்களை கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் துருக்கி கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே நம்ம சைடு வந்துட்டோம்னா, நம்மளோட அண்டை பாகிஸ்தான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க டிடிபியால தாக்கப்பட்டிருக்காங்க. இதனால 11 வீரர்கள் கிட்ட இறந்ததா சொல்லப்பட்டு வருது. பட் ஆனா அபிஷியலா ஒரு 2-3 பேர் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனா டிடிபி தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர் தாக்குதல் பாகிஸ்தானோட ராணுவத்து மேல தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. இதே நேரத்துல பாகிஸ்தானோட ராணுவம் நார்த் ஃப்ரண்டைல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது கொஞ்சம் சிக்கல் தான். ஆப்கானிஸ்தானுக்கு எதிர்த்தா இல்ல நம்மளுக்கு எகென்ஸ்டா திரும்பிடுவாங்களா அப்படின்ற யோசனைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்டர் பகுதியில பாகிஸ்தானோட வீரர்கள் நம்மளோட பிஎஸ்எஃப் வீரர்களை என்கேஜ் பண்ணி நிற்கிறாங்க. பார்டர் கிராஸ் பண்ணி வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது நம்மளோட வீரர்களை வந்து சுட்டு வீழ்த்தியிருப்பாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சைடில் லோட் ஆயிருக்கும். அதில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டையோட வீரர்கள்லாம் சொல்ல முடியாது, தீவிரவாதிகள். ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வரணும்னு பார்த்துக்கிறாங்க. நம்ம ஆளுங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு தட்டி தூக்கி இருக்கிறாங்க. வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. ஜியோ பாலிடிக்ஸா பெரும் அழுத்தங்கள் நாடுகளுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்லயும் நம்மளோட பார்டர் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஒன்னு பாகிஸ்தான், இன்னொன்னு சீனா, இன்னொன்னு பங்களாதேஷ். அப்படிங்கும்போது இது 3 ஃப்ராண்ட்டுக்கும் மேல வந்துருமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா திரும்பியும் வண்டி கிண்டி கட்டிட்டு இங்க வந்துருவானுங்களா அப்படிங்கிறது போல அச்சங்கள் இருக்கு. வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது நம்மளோட ராணுவம். அவங்க மிகச்சிறப்பா இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அது கூடவே நம்மளோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஞ்ச் பகுதியில இருக்கு இல்லையா, சும்மா சும்மா வந்து கண்ணி வெடிகளை நம்ம வீரர்கள் போயிட்டு வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பேட்டர்ன் போவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து பதுக்கி வச்சுட்டு ஓடிடுறது, ஒளிச்சு வச்சுட்டு ஓடிடுறது தெரியாது இல்லையா. ஏன்னா போர் நடக்கல, எதுவும் இல்ல, நார்மலா ரெகுலர் ரொட்டீன்ல பேட்ரோல் போயிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போல வெடிச்சு சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. அதுக்கான செய்திகள் வீடியோ பதிவுல இருந்துச்சு. பட் ஆனா இப்ப அது போல பண்ணிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க இல்லையா இந்த கண்ணி வெடிகள், இது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிக்கிறாங்க பிடிச்சு. இதுவும் ஒரு பிரேக் த்ரூ. அதாவது ஜம்மு காஷ்மீர் ஒரு சைடு, இன்னொரு சைடு பங்களாதேஷ், இன்னொரு சைடு சைனா. அப்படிங்கும் போது சிக்கல் தான். இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பதிவில் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.